Hi, you are listening to the class, aren't you? You have done the homework, haven't you? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு கொஸ்டினுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கொஸ்டின் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் அதோட ஆட் பண்ணி கேட்கறது வந்து டேக் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அவள் அழகா இருக்கா இல்லையா, இவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஆமாம் தானே. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க, இதை நம்ம இந்த மாதிரி ஜென்ரல் சென்டென்ஸ் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ அழகா இருக்கா, அவ அழகா இருக்கா, இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கரெக்டா. அவ அழகா இருக்கா இல்லையா, இது நெகட்டிவ். ஸோ இது வந்து நம்மளோட பேச்சு ஸ்லாங், பேச்சு வழக்கு. அவ அழகா இருக்கா இல்லையா. ஸோ இல்லையா அப்படின்னு கேட்கறது வந்து அது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க போறது கிடையாது. ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ட்ட ஒரு கருத்து, ஆமா தானே அவள் அழகா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆமா தான் சொல்லணும் கரெக்டா. நான் வந்து அவள் அழகா இருக்கான்னு சொல்றேன், இல்லையா பின்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அந்த மாதிரி. இதுவே அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஆமா தானே. ஸோ அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது நெகட்டிவ். ஆனால் நான் கேட்குற கடைசியாக கேட்கறதுன்னா ஆமா தானே. ஸோ புரியுதா, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறேன் ஆனால் நெகட்டிவான வேர்டில் முடிக்கிறேன் கொஸ்டின்காக. அதே நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறேன் ஒரு பாசிட்டிவான வேர்டில் முடிக்கிறேன். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். இத்தனை நாள் நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம், பட் இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நிறைய நடக்கும். அவன் தூங்கிட்டே இருக்கான் இல்லையா, அப்பா டென்ஷனாக இருக்காரு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கம்மன் இரு. பாப்பா சாப்பிடவே மாட்டேங்கிறா தானே, ஆமாம் தானே, அதனால தான் இப்படி. ஸோ மோஸ்ட்லி வந்து அவன் வந்து லேட்டாக வந்தான் இல்லையா, நைட்டானா கண் முழிச்சு படம் பார்த்தேன் இல்லையா, தூங்குறதே இல்லை, ஆமா தானே. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். ஸோ இது எல்லா சென்டென்ஸையும் தனித்தனியாக ஒரு நிமிஷம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவான வேர்டு முடியுது கொஸ்டினுக்கு, அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவான வேர்டோட முடியுது கொஸ்டினுக்கு. இது வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம டேக் கொஸ்டின்ஸ். ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் டேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு டவுட்டு, நிறைய பேர் கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு பயம் எல்லாமே நடக்கும். பட் நான் இப்போ சொன்ன மாதிரி இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மளுக்கு ஜென்ரலாக நம்ம வீடுகளில் தினமும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால நம்மளுக்கு கவலை கிடையாது. அதையே தான் நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ்ல முடிக்கணும், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவ்ல முடிக்கணும். இதுதான் வந்து டேக் கொஸ்டின்ஸோட பேசிக். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யூ ஆர் ஃப்ரம் இந்தியா. யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, இது பாசிட்டிவான சென்டென்ஸா நெகட்டிவான சென்டென்ஸா? ஓகே, ஸோ இதில் நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, ஆர் தான் இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி கண்டுபிடிப்போம், அடுத்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, she is cute. அவ அழகா இருக்கா, she is cute. Positive. It wasn't a nice place. It wasn't a nice place. அது அவ்வளோ நல்ல பிளேஸ் இல்லை, அந்த பிளேஸ் இல்லை, நாட் அப்படிங்கிறப்போ இது நெகட்டிவ். You haven't seen that movie. You haven't seen that movie. நீனும் அந்த மூவி பார்க்கல தானே, நீனும் அந்த மூவி பார்க்கல, நெகட்டிவ். நாட் வந்திருக்கிறதுனால யூ லுக் பியூட்டிஃபுல், நீ அழகா இருக்க, பாசிட்டிவ். ஹீ ஹாஸ் அ பங்களோ, அவனுக்கு ஒரு பங்களா இருக்கு, பாசிட்டிவ். தே ஹாவ் அ கார், அவங்க ஒரு கார் வச்சிருக்காங்க, பாசிட்டிவ். ஸோ நம்மளுக்கு ஒரு 2 3 4 5 பாசிட்டிவும் 2 நெகட்டிவ் சென்டென்சஸும் இருக்கு, சரியா. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை கரெக்டா. பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ்னாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டேக் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, யூ ஆர் ஃப்ரம் இந்தியா. யூ ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வேணும் கரெக்டா. ஸோ நெகட்டிவ்ங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்டே நாட் எழுதிக்கிறேன். ஸோ இது பாசிட்டிவ், she is cute அப்படிங்கிறப்ப எனக்கு நாட். இப்போ இது வந்து பாசிட்டிவ் தான் எழுதணும். ஸோ அதை விட்டுருங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
You look beautiful. Not. He has a bungalow. Not. They have a car. Not. So notல தான் முடியுது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு verb வரணும். ஓகே? சோ இதுதான் நம்மளோட tag question. சோ இதுக்கு முன்னாடி ஒரு verb வரணும். இப்போ இந்த verb எங்க இருந்து வரணும்னா ரொம்ப சிம்பிள், நம்மளோட சென்டென்ஸ்லயே இருக்கு. நம்ம சென்டென்ஸ்லயே இருக்க verb தான் நம்மளுக்கு நெகட்டிவா ஃபார்ம் ஆகும். You are from India அப்படிங்கிறப்போ aren't you? You are from India, aren't you? She is cute, isn't she? She is cute, isn't she? அடுத்து you look beautiful. இதுல எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு be verb எதுவும் இல்லை. இங்க வந்து be verb பாத்தீங்கன்னா r இருக்கு, is இருக்கு. சோ be verb எழுதிட்டோம். இப்போ இங்க be verb எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கான be verb நம்ம கண்டுபிடிக்கணும். சோ be verb எப்படி கண்டுபிடிக்கணும்? be verb எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து என்ன tense அப்படின்னு கண்டுபிடிக்கணும். You look beautiful. நீ அழகா இருக்க அப்படின்னா இது present tense. கரெக்ட்டா? V1 தான் இங்க வந்திருக்கு. verb 1 தான் வந்திருக்கு. அதனால இது வந்து present tense. So present tense வந்துச்சு அப்படின்னா நமக்கு be verb இல்லாத சென்டென்ஸ்க்கு நம்ம கேட்க வேண்டியது don't. இப்போ youங்கிறதுனால don't. I, you, we, they. இந்த நாலுக்கும் நம்ம don't. Do, don't. அதுவே he, she, it வந்துச்சுன்னா does. Does, doesn't. ஓகே? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் வந்தா எஸ்ல முடியும் does. ஓகே? So you look beautiful. look வந்து V1. அதனால நமக்கு you வந்திருக்கு. youக்கு do. So don't you. ஓகே? அடுத்தது he has a bungalow. he has a bungalow நமக்கு be verb எதுவும் வரல, has தான் வந்திருக்கு. சோ அவன்கிட்ட ஒரு பங்களா இருக்கு. இருக்குங்கிறது நமக்கு V1 present tense. so heங்கறனால he என்ன வரணும் does. அப்போ doesn't he. ஓகே? ஓகே. சோ அடுத்து பாருங்க they have a car. இங்கேயும் நமக்கு be verb எதுவும் வரல, have தான் இருக்கு. haveங்கிறது V1. so they have a car. they have a car க்கு theyக்கு do. so don't they. ஓகேயா? சோ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிச்சுனா இதுக்கு மேல tag questions நமக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது. சோ ஞாபகம் வெச்சுக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுனா நெகட்டிவ்ல क्वेश्चन முடியும், லைக் क्वेश्चन tag ஆகும். நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா பாசிட்டிவ்ல tag ஆகும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன be verb வந்திருக்கோ அந்த be verb அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இன் கேஸ் நமக்கு be verb வரல அப்படிங்கறப்போ அது என்ன டென்ஸ் பார்க்கணும். அது வந்து present tense ஆ இருந்துச்சுன்னா do. I, you, we, they க்கு don't வரணும். do. he, she, it க்கு does வரணும். இன் கேஸ் V2 ஆ இருந்துச்சுன்னா இது யாரா இருந்தாலும் நமக்கு did, didn't he, didn't they, didn't you அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை பாசிட்டிவா மாத்துறது ரொம்ப ஈஸி. It wasn't a nice place. இங்க நமக்கு be verb வந்திருக்கு. So was notல இருந்து not எடுத்துட்டு was மட்டும். It wasn't a nice place. Was it? You haven't seen that movie. You haven't seen that movie. Have you? Okay. You haven't seen that movie. Have you? So the not தூக்கிட்டு போட்டுருக்கோம். இதுவே in case you don't look beautiful நீங்க சொன்னோம் அப்படின்னா இங்க நமக்கு do you அப்படின்னு சொல்லணும். ஓகே? சோ இதுல வந்து பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து be form verb இல்லாமல் நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்னு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா do ஓ does ஓ சேர்ந்து தான் வரும். do, does, did மூணு சேர்ந்து தான் வரும். அதுல இருந்து not மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஈஸியா ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ். சோ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் டாக் ஃபார்ம் பண்றது தான் கொஞ்சம் குழப்பம். பட் இன்னைக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஓகே. சோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க டூ ரூல்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நெகட்டிவ் டாக், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா பாசிட்டிவ் டாக். சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்லயோ நெகட்டிவ் சென்டென்ஸ்லயோ நமக்கு be form verb இருந்தா அதே தான் வந்து டாகுக்கும் யூஸ் பண்ணுவோம். be form verb இல்லை என்றால்
அது என்ன டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டூ டஸ், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டெட், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், அது அதை பொறுத்து. அண்ட் ஐ யூ வி தேக்கு டூ, ஹீ ஷீ இட்டுக்கு டஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 சென்டென்சஸ் சொல்கிறேன், எனக்கு அதை வந்து கொஸ்டின் டேக் பண்ணுங்கள். ஓகே, தே ஸ்பீக் வெல், தே ஸ்பீக் வெல். இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் குட், இட் isn't good. They speak well, it isn't good. Kannan wrote nicely, Kannan wrote nicely. ஓகே, ஸோ இந்த 3க்கும் எனக்கு கொஸ்டின் டேக் ஃபார்ம் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பயும் போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கிலீஷ் நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண we will get fluent. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் மறக்காம பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.